புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். இந்த கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரம் 3 பாதங்கள் மட்டும்தான். முதல் பாதம் சிம்ம ராசியில் வரும். இது 3 பாதங்கள் இருக்கிறதுனால தசாபுத்தி இருப்புக்கள் 6 வருடத்தில் 3 வருடம் நான் தசாபுத்தி இருப்புக்களை நான் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13. 13 வயசுக்கு மேலே 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் கன்னி ராசியில் செவ்வாய் தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த 2025 அப்படிங்கிறது கிரக நகர்வுகள், அதாவது கிரக மாற்றங்கள், கிரக பயிற்சிகள் எப்படி இருக்கும். கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது. இது எல்லாமே சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும். கன்னிராசிக்கு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். 2025 கிரக ரீதியாக எந்தவித பாதிப்பும் கிடையாது. நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். 20 வயசுக்குள்ளே செவ்வாய் தசையில் இருக்கிறீங்கனாக்கா அந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அவரோட பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 7ஆம் இடத்துல. ராகு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு. இது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாவகிரகம் 6ஆம் இடத்துல மறைகிறது சிறப்பு. அப்போ அதே பாவகிரகம் 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறது சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ராசிக்கு பார்வை மட்டுமே டிஸ்டர்ப் பண்ணும். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். பெருசாக கெடுபலன்களை செய்ய மாட்டார். கண்டக சனியாக வந்தால் கூட கெடுபலன்களை செய்ய மாட்டார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மே மாதத்துக்கு. இப்போ இந்த 4 கிரக பயிற்சிகள் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. மனசார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நண்பர்கள் வழியில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இல்லையா, அதெல்லாம் இருக்காது. இந்த டைமில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. லவ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸை கொடுக்கும். படிப்புக்காக எந்தவித உதவிகள் கேட்டிருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த ராகு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் இந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தோட பார்வை இருக்குது ராசிக்கு. 7ஆம் இடத்து பார்வை சனி பகவான் எப்படி இருக்கும், கண்டக சனியாக வந்தால் எப்படி இருக்கும். மார்ச் மாதம் 29 2025 சனி பயிற்சி ஆகுது. சனி பயிற்சிக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த வைப்ரேஷனை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த 3 மாதம் அப்படின்னாக்கா ஜனவரியிலேருந்தே நீங்கள் அந்த பலன்களை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். வேலை ரீதியாக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், புதுசாக வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க, இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ கிடைக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்த காலகட்டத்தில் நிறைய தடைகளை கொடுத்துருக்கலாம். நிறைய பேருக்கு வெளிநாடு ஆசைகளை தான் அதிகமாக உருவாக்கியிருக்கு. அதே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான், அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. எப்படியும் 2025 நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நீ வெளிநாடு வேலை வாய்ப்புகளை பிடிக்கலாம். வெளிநாடு சம்பாத்தியங்கள் அதிகமாக கொடுக்கும். ராசியிலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகுது இந்த கேது பகவான், அது நல்லது. இது வரைக்கும் ராசியில், ஜென்ம ராசியில் கேது பகவான் இருந்து நிறைய மன உளைச்சல்களை கொடுத்து வந்தது. குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது. குடும்ப மேன்மை, அதில் அது பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே கொடுக்கும் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது. ராசிக்கு கலத்திர பாவத்தில் ஒரு பாவகிரகம் இருக்குது. இது திருமண தடைகளை கொடுக்குமானா கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக இந்த நேரங்களை பார்க்கலாம். திருமணம் சார்ந்து சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்த இடம் சிறப்பான இடமா இருந்துச்சு, வீடு கொடுத்த கிரகம் யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்துச்சுனாக்கா உடனடியான திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில். ஏன்னா இது வரைக்கும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் குரு மட்டுமே உங்கள் ராசிக்கு இருந்தது. அதனால் நிறைய தசாபுத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்திருக்கு அந்த குருவுடைய பார்வை. இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பில், திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை, இது எல்லாமே இந்த நேரங்களில் கிடைக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உண்டு. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தொழில் அமையும், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் ஒரு சில பேர் மாற்றம் வரணும், வேறு ஒரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் மாறலாம். கிரக அமைப்புகள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு திருமணமே நடக்கலை அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது, நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. ஏன்னா 2ஆம் தார திருமணமாக இருந்தாலும் சரி, முதல் திருமணமே நடக்கலைனா கூட அந்த முதல் திருமணத்துக்கு உண்டான காலம்னு சொல்லலாம். சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் நன்மையை செய்யக்கூடியவர், இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் தான், கெடுபலம் செய்யக்கூடியவர் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில் நல்ல ஒரு தசையாக இருந்தால், அதாவது ராகு தசையில் 12 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, ஒரு சில பேருக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த ராகு பகவான். அது மாதிரி அமைப்புகளில் இருந்துச்சுன்னா 2ஆம் தார திருமணத்துக்கோ இல்லை வந்து டைவர்ஸ் கேட்டு வெயிட் பண்ணாவோ திருமணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கடன் பிரச்சனைகள் இருக்காது, கடன் தொல்லைகள் இருக்காது. நிறைய உங்களுக்கு நல்ல 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நிறைய கடன் தொல்லைகளை கொடுத்துருக்கும். 2025 கடன் தொல்லைகள் இருக்காது. கடன் சார்ந்த பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள், வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறது, மே மாதத்தில் பயிற்சி ஆகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்தே கணக்கு எடுத்துக்கலாம், அந்த வைப்ரேஷன் காட்ட ஆரம்பிச்சிடும். அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருக்கிறது சிறப்பு. இப்போ கோச்சார ரீதியாக 10ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, கோச்சார ரீதியாக 10ஆம் இடத்துக்கு வந்துச்சு இந்த குரு பகவான் இந்த மே மாதத்துலேருந்துன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசாபுத்தியால் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடம். குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஏன்னா குருதசை நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன் இந்த கன்னிராசிக்கு, ஆனால் இந்த வருடத்தில் சிறப்புன்னு சொல்லலாம். யோகாதிபதியோட பார்வை, பாவகிரகமாக இருந்தாலும் அதனுடைய பார்வை இருக்குது ராசிக்கு, சனி பகவானுடைய பார்வை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோட பார்வை. பசங்களுக்காக வளர்ச்சிகள் இந்த நேரங்களில் நல்லாயிருக்கும். திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா, பசங்களுக்காக அந்த வரன் அமையும். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, திருமணம் ரீதியாக சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இந்த டைமில் மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்கும். எப்படியும் இந்த வேலைவாய்ப்பு ரீதியாக இல்லை வந்து தொழில் ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்கும். ஆனால் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது, வளர்ச்சிகளை தான் கொடுக்கும். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல அமர்ந்த பிறகு சிறப்பான ஒரு ஏற்றம் உண்டு. இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும், பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அவயோக தசை தான், இல்லைன்னு சொல்லலை, யோகம் செய்யாத தசை தான். 10ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 2ஆம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்குது. பொருளாதார மேன்மை உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த நேரங்களை பார்க்கலாம். குடும்பம் ரீதியாக ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வீட்டுக்கு தேவையானது வாங்கி போகிறது, இது மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி பெருகும். 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. நிறைய பேருக்கு வந்து நல்ல பலன்களை கொடுத்துருக்கு. ஆனால் சனி தசையை பொறுத்த வரைக்கும் 90% பேருக்கு கெடுதல் தான் பண்ணும், 10% பேருக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெருசாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. 7ஆம் இடத்துல சனி பகவான், ஏன்னா கண்டக சனியாக வர்றதுனால ஒரு சில தடைகள் உண்டு. இது வந்து கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது நண்பர்கள் வழியில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும், பார்ட்னர்ஷிப் வழியில் ப்ராப்ளத்தை கொடுக்கும். கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். குடும்ப ரீதியாக கொஞ்சம் பொருளாதாரத்தை பிரச்சனைகளை கொடுக்கும். குடும்பத்தில் வந்து குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த சனி பகவான். ராசிக்கு 6ல் வர்றது இந்த ராகு பகவான் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அது சார்ந்த பலன்களை மறைவு ஸ்தானங்களில் இருந்து கொடுக்கும் இந்த ராகு பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு பாவகரக சேர்க்கை, பாவகரக தொடர்பு, பாவகரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா இந்த ராகு பகவான் இப்போ 6ஆம் இடத்துல மறையிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சி. கடன் பிரச்சனை இருந்ததுனாக்கா கடன் பிரச்சனை தீரும்.
நோய் நொடி பிரச்சனை இருந்ததுனாக்கா அதுலேருந்து வெளியே வருவீங்க. மருத்துவ செலவுகள் கம்மியாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். ராகுகேது பேச்சினாலும் உங்களுக்கு ப்ராப்ளத்தையே கொடுக்காது. அதனால் குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். சனி பகவானுடைய பார்வை சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில தடை தாமதங்களை கொடுத்து கொண்டே வரும். பெருசாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இந்த டைமில். ஏன்னா அஷ்டம சனி அடுத்தது ஆரம்பிக்கும் போதுனா 7ஆம் இடத்துலேயே கொடுத்துருக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனையை இப்போயே கொடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளை நோக்கி போங்க. நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் நல்லாயிருக்கும். 73 வயசுக்கு மேலே 17 வருடங்கள் 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 10ஆம் அதிபதி தசை, ராசி அதிபதி தசை. இது சிறப்புன்னு சொல்லலாம், யோக தசைன்னு சொல்லலாம். சொல்ல முடியாத யோகங்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்றங்களையும் பார்க்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். இந்த வயதான காலத்தில் வரக்கூடிய தசை அப்படிங்கிறது உங்கள் பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா பாவகிரகத்தோட பார்வை இருக்குது அப்படின்றதுனால, இந்த சனி பகவானுடைய பார்வை இருக்குன்றதுனால கொஞ்சம் உடல்நிலை சம்மந்தமாக கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சிறப்பான மாற்றங்களை இந்த 2025 கொடுக்கும். நன்றி.